இது வந்து எனக்கு பெரிய லாஸ் தான். ஆனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. என்னோடய வீசா வந்து இதை மாதிரி நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நோ மேக்கப் லுக் வேணும்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா பிரைட்டர் லுக் வேணும்னா இது வந்து நல்ல சாய்ஸ் கிடையாது. வீசா வந்தோன்னா நான் கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஆஸ்பர்கஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த எண்ட்ஸ் வந்து கட் பண்ணிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் வந்து இப்போ 5:30. ஆனால் பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இப்போ இல்லை 5:30க்குன்னு இல்லை, 4:30லேருந்தே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா எனக்கு சன்ரைஸ் டைம் வந்து செக் பண்ணேன் 4:30 மணின்னு போட்டிருந்தாங்கன்னா 4 மணிலேருந்தே நல்லா வந்து வெளிச்சம் இருக்கும். அதே மாதிரி இப்போ சம்மர்னால நைட் வந்து இப்போ வந்து 10 o'clock அதுக்கப்புறம் 11 o'clock வரைக்கும் கூட நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ வெயில் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து நல்லா வெயில் அடிக்குது. மற்ற நாள்லாம் ரொம்ப மழை இல்லைன்னா ரொம்ப காற்றாக தான் இருக்குது. மார்னிங் வந்து இதான் குடிப்பேன். நல்லா வார்ம் வாட்டரில் வந்து ஹனி, அதுக்கப்புறம் லெமன் ஒரு சின்ன ஸ்லைஸ் வந்து நல்லா ஜூஸ் மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த ஸ்லைஸும் வந்து அப்படியே வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு குடிப்பேன். ஒன்று லெமன் வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னா நான் வந்து வினிகர் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கானிக் வினிகர் வாங்கி வச்சுருக்கேன். ஆர்கானிக் வினிகர்லேயும் வந்து நான் ஹனி மிக்ஸ் பண்ணி நல்லா வார்ம் வாட்டரில் வந்து குடிப்பேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஃபுல் பாடி வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு. டெய்லி இது பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெறும் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் இருந்து தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அண்ட் என்னோடய பாடி ஃபுல்லாக நல்லா பெயினாக இருக்குது. நேற்று வந்து பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்படி குளிச்சோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே எப்படி தான் இருக்கும், எண்ணெயாக இருக்காது, பேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக வார்ம் பண்ணால் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் குளித்து ரெடி ஆகிட்டேன். தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி ஃபேஸ் மசாஜ் பண்ணி நான் குளித்தது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் வந்து கிளினிக் தான். ஆனால் எனக்கு வந்து கிளினிக்கில் என்னோடய ஷேட் கிடைக்கல. நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் இது வந்து மேக்ஸ் ஃபேக்டரோட மிராக்கிள் பியூர். இது வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. இதில் வந்து ஹைட்ரோலானிக் ஆசிடும் விட்டமின் சியும் இருக்குது. ஆனால் எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கும்போது ஒன்று செக் பண்ணணும். ஒன்று வந்து மீடியம் கவரேஜ், ஹை கவரேஜ் அதிலே வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். இப்போ நான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹை கவரேஜ் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபேஸ் வந்து மேக்கப் போட்ட மாதிரி ரொம்ப பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு நோ மேக்கப் லுக் வேணும்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா பிரைட்டர் லுக் வேணும்னா இது வந்து நல்ல சாய்ஸ் கிடையாது. ஸோ இதோட ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து லைட் ஐவரி 40 அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மேக்ஸ் ஃபேக்டரோட லிப்ஸ்டிக் வந்து என்னோடய ஃபேவரட். ஆனால் ஒரே ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரி, ஒரு தடவை நம்ம ஷேட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து ஷேட் 110 வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் ரெட் மிக்ஸ்டு இருக்கும். நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் செட்டிங் ஸ்ப்ரே, ஃபேஸ் ஃபேக்ஸோடது நல்லாயிருக்கு. இதுவும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒர்க்கிங் டே, பட் கிருத்திகாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஹாலிடே. ஆனால் அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே இருக்குது. நான் வந்து அதுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகணும். அதனால் ஒரு 3 மணிக்கிட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஷாப்பிங் கிளம்பணும். அப்போ வந்து எனக்கு திரும்ப ரெடியாகிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ மார்னிங் வந்து ஒன்ஸ் நம்ம மேக்கப் போட்ட அப்புறம் இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன் ஷாப்பிங்க்கு. ஏன்னா இங்கே வந்து லாங் வீக்கெண்ட் இதான் பிளான். அதனால் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து கிளம்பணும். நம்ம மைண்டு, டேஸ்ட்டு எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டிருக்க டிஷர்ட் தான். நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து ஆக்சுவலாக என்னோடய பர்ஃபெக்ட் ஃபிட் கிடையாது, ஓவர் சைஸ் டிஷர்ட்டு. ஆனால் எனக்கு வந்து முன்னாடி அப்படியே பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு டிஷர்ட்ஸ் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏன்னு தெரியல, பர்பஸ்ஃபுல்லி நான் போயிட்டு ஓவர் சைஸ் டிஷர்ட் வந்து வாங்குகிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்க்க அவ்வளோ நல்லா இல்லைனாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு தோணும். இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஷர்ட் இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இல்லை. அதனால் ஒரு ரிலாக்ஸ்டான மார்னிங்காக போயிட்டுருக்கு. வெறும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான் ரெடி பண்ணோம். நான் வெளியே வரதுக்குள்ளே பாருங்கள் நல்லா மழை வந்துட்டுருக்கு. ஸோ டென்மார்க்கோட சம்மர் இப்படி தான் இருக்கும். பாதி நாள் வந்து மழை தான் வந்துட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் ப்ராக்கோலி, ஆஸ்பர்கஸ் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன் ஒரு சைட் டிஷ்ஷு.
ஆனால் நான் வந்து இன்றைக்கி வீட்டிலேருந்து வேலை செய்கிறனால தான் இதெல்லாம் செய்கிறேன். அதே நான் ஆஃபீஸ் போகிறேன்னா மேக்ஸிமம் வந்து சாண்ட்விச் இல்லை சியா சீட் புட்டிங், பாஸ்தா என்ன வந்து குவிக்காக சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுவேன். எல்லாம் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். வீட்டில் இருக்க அன்றைக்கி நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா பொறுமையாக வந்துட்டு சாப்பிட வந்து டைம் இருக்கும். ஆஸ்பர்கஸ் ப்ராக்கோலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணிட்டேன். ஆஸ்பர்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட்ஸ் வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த லென்த் வந்து ஹார்டாக இருக்கோ அது வந்து நம்ம கட் பண்ணிடணும். இல்லை இதுவும் யூஸ் பண்ணோன்னா இதோட தோல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ்ஷில். இனிமேல் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அடுத்து வந்து கட் பண்ணணும். பேனில் வந்து சாட்டே பண்ணியும் செய்யலாம். நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக எப்போவுமே ப்ரெஷர் குக் தான் பண்ணுவேன். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதை சேர்த்துருக்கேன். இதில் வந்து மசாலா வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நான் வந்து தனியா வந்து சேர்த்துருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் செட்டிநாடு மசாலா இருந்தது, அதாவது இந்த பெப்பர் சிக்கனுக்கு போடுவோம்ல அந்த மசாலா இருந்தது, அதுவும் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பேசிக்கான மசாலா நம்ம சேர்ப்போம்ல, மஞ்சத்தூள், தனியா, மிளகாத்தூள், அது மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக அந்த மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் என்கிட்ட ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் கேப்சிகமும் இருந்தது, அதுவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் வந்து நான் 2 விசில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 விசில்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் 2 விசில் வைக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து பாருங்கள், இந்த சின்ன கிளாஸில் இவ்வளோ தான் வந்து சேர்க்க போகிறேன் நான். 2 விசிலுக்கு வந்து ப்ரெஷர் குக் பண்ணோம். இப்போது என்னோடய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து மார்னிங் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் வந்து அடுத்த லன்ச் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு வீட்டில் இருந்தானே வேலை செய்கிறதுனால டைம் இருக்குது. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலராக வந்து மார்னிங் சீக்கிரம் சாப்பிட்றதுனால சமைக்கும் போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தான் வந்து லன்ச் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து பாதி லிப்ஸ்டிக்கும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னால் காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய லைஃப் சேவர் 1 pot ரைஸ் தான் வந்து செய்ய போகிறேன். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சுருவேன். இது வந்து ஹெல்த்தி ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு டைம் வந்து மார்னிங் நிறைய சேவ் ஆகும். ஸோ நான் நிறைய நாள் வந்து 1 pot ரைஸ் வந்து செஞ்சுருவேன். இன்கேஸ் நான் வந்து முன்னாடியே ஏதாவது குழம்புலாம் செஞ்சு வைக்கலன்னா மார்னிங் செய்கிறேன்னா மேக்ஸிமம் 1 pot ரைஸ் தான். இப்போ வந்து என்கிட்ட zucchini இருந்தது ஃப்ரிட்ஜில், அப்புறம் கேரட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் 1 pot ரைஸ் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி 1 pot ரைஸ்க்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து நான் வந்து 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்து வாஷ் பண்ணி வச்சேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 30 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில அரிசிக்கு வந்து 1 கிளாஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி கூட தேவைப்படும். பட் நான் யூஸ் பண்ணுற இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து எப்போவுமே 1.25 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைனா நீங்கள் பட்டர் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைஸ் பண்ணி, அப்புறம் பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு. இந்த ரெசிபிக்கு வந்து நான் காரம் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதாவது ஸ்பைஸ் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாவோட ஸ்பைஸ் தான். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் நல்லா வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கிருத்திகா வந்து சுத்தமாக காரம் சாப்பிடாதனால நான் ஸ்பைஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மி பண்ணி குக் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் வந்து zucchiniயும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். உப்பும் வந்து நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாமே வந்து நான் அப்படியே வந்து ரைஸ் குக்கருக்கு வந்து மாற்றிட்டு அதில் ரைஸ் சேர்த்து வந்து குக் பண்ணுவேன். இப்போ இந்த பேனில் வந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5 minutes வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்த நெய்யில் நல்லா சாட்டே ஆகிறதுக்காக குக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எலக்ட்ரிக் குக்கரில் வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஜஸ்ட்டு 5 minutes தான் வந்து இதில் சாட்டே பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவேன். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 minutes வந்து குக் பண்ணுவேன். இதில் வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை 10 minutes வந்து டைம் செட் பண்ணி குக் பண்ண போகிறேன். இது வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணோம்ல அந்த பாட்லேயே குக் பண்ணலாம். ஆனால் எதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் குக்கர் மாற்றினேன்னா இதில் வந்து அப்படியே வார்ம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் மத்தியானம் லன்ச் சாப்பிடும் போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதிலே இருந்ததுன்னா அப்படியே வார்ம் ஆப்ஷனில் இருக்கும், சூடாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கிச்சனில் எல்லாம் தலைகீழ இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் அதுக்குள்ளே. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வார்ம் மோடுக்கு வந்து மூவ் ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸோட. வேலையெல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கான டைமை விட லன்ச் செய்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் அப்படி தான் வந்து நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். லாஸ்ட் வீக்கும் வந்து லாங் வீக்கெண்ட் தான். ஆனால் நான் எங்கேயாவது போனேன்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போக முடியல. ஏன்னா என்கிட்ட இன்னும் வீசா கிடையாது. அதனால தான் நான் வந்து இன்னும் எதுவும் ட்ராவல் பண்ணல. அதுக்கு அந்த வீசா வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கான வேலை தான் எனக்கு 1 ஹோல் டே வந்து போன வாரம் அப்படியே போச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்கேன் எடுக்க வேண்டியிருந்தது. ஸ்கேனு, ஜெராக்ஸு எல்லாமே எடுத்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணி ஆன்லைன்லேயே நம்ம எல்லாமே பே பண்ணோம். ஸோ அந்த வேலையெல்லாம் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வீக் வந்து என்னோட கம்பெனியில் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் என் கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனாலும் எந்த எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து இப்போ அவங்க வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காகலாம் பே பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் வந்து பண்ணுவாங்க. அதனால் அப்ராக்சிமேட் 6,000 டேனிஷ் க்ரோனர் வந்து நான் போன இயர் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ செகண்ட் டைம் வந்து இந்த இயரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா போன வருஷம் வந்து என்னோடய வீசா வந்து டிபெண்டன்ட் வீசாவில் இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் ஒர்க் பர்மிட்க்கு வந்து மூவ் பண்ணி முடித்தேன்னா அதுக்கப்புறம் என்னோடய பாஸ்போர்ட் இப்போ எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதனால் புது பாஸ்போர்ட் வந்தனால இப்போ நான் திரும்ப வீசாவோட டேட் வந்து அந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் இருக்கும். பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்லேருந்து 3 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து வீசா எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதனால் இப்போ நான் திரும்ப வந்து என்னோடய வீசா ப்ராசஸ் பண்ணணும். இது வந்து எனக்கு பெரிய லாஸ் தான். ஆனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. என்னோடய வீசா வந்து இதை மாதிரி நான் மூவ் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே நான் வச்சுருக்கிறது வந்து ஒர்க் பர்மிட் வீசா தான் வந்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ அதுதான் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். கம்பெனி சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் பே பண்ணுறது நான் பண்ணணும். யூஸ்வலாக கம்பெனி சைட்லேருந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. குவிக்காகவும் வந்துடும். எனக்கு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து வீசா வந்து கிடச்சிரும். அண்ட் எனக்கு வந்து அது எக்ஸ்பயரும் ஆக போகுது. அப்படியே நெக் டு நெக் எக்ஸ்பயரும் ஆக போகுது. ஸோ நெக் டு நெக்கில் தான் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் வீக்கெண்ட்னால நெக்ஸ்ட் வீக் மிட் வீக்கில் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஒன்று ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகணும், நிறைய வேலை இருந்ததுன்னா. அப்படி இல்லைனா வீட்டிலேருந்து கிளம்பி போகணும். ஸோ ஏர்லியஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்படியே வந்து புக் பண்ணி வச்சுருக்கேன். வேறு சிட்டி இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா கோப்பன்ஹேகன் தான் போகணுன்னு இல்லை. ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி நீங்கள் ஆர்ஹூஸ், ஆல்போக் அது மாதிரி சிட்டிஸில் கூட போயிட்டு நீங்கள் வந்து வீசா ப்ராசஸ் பண்ணலாம். சரி எதுக்கு போட்டுட்டு ஆக்சுவலாக இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. 3 days தான் டிஃப்ரென்ஸு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் கோப்பன்ஹேகன்லேயே தான் போட்டிருக்கேன். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது எனக்கு கஷ்டம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஹோல் டே வந்து நம்ம vlog பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பி ஓடணும் இவளோட பர்த்டே ஷாப்பிங்க்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னன்னா மண்டேவும் ஹாலிடே. ஸோ கடை எல்லாமே க்ளோஸ்டு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் வாங்க முடியலையோ அதெல்லாம் எனக்கு அடுத்து வந்து டியூஸ்டே ஒரு நாள் தான் வந்து டைம் இருக்கும். ஸோ டியூஸ்டே போய் ஷாப்பிங் பண்ணோம். அதனால் இந்த வரப்போகிற வீக் வந்து இந்த வீசா அண்ட் இவளோட பர்த்டே இப்படி வேலையும் வந்து யூஸ்வலாக நிறையா இருக்கும் லீவ் முடிச்சுட்டு போகும்போது. அதனால் இந்த ஹோல் வீக் வரப்போகிற வீக் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வித்தின் கோப்பன்ஹேகன் ஏதாவது ஒரு 1 day வெதர் வந்து என்றைக்கு நல்லா இருக்குன்னு செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் வீக்கெண்டே வந்து மழை தான் நினைக்கிறேன். பட் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து பழகியாச்சு. எங்கேயாவது கிளம்பி வித்தின் கோப்பன்ஹேகன் வந்து ட்ராவல் பண்ணுவேன். ஸோ வீசா வந்தோன்னா நான் கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். எங்கன்றது நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோட இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from Bhuvana.